பேச்ச கேட்டுக்கிட்டு என் பொண்ணு அடிச்சு தினமும் கமிஷனர் பார்க்கறாயா? அங்க போய் உட்காரு. உங்களுக்கு பொலிட்டிக்கல்ல என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் பொண்ணு சைடில் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனைகள் பெருசாயிடும். அதான் சார், அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்களை நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கூப்பிட்டு வச்சு பேசினா அது சரியா வராது சார். அண்ணே ரைட் இண்டியா எலெக்ஷன் சொல்லிட்டேன், நீங்களும் வாட்ஸ் சொல்ல நல்லா இருக்கும். கொஞ்சம் என்ன ஃபோன் அவுட்ட கொடுக்குறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்கள் பையனை ஊருக்கு அமுச்சு வச்சிருங்க. அவனை கடத்திட்டாங்கன்னு சொல்லி உங்கள் ஏரியா ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஏய், நீ வரப்போ 2 மாலை மட்டும் வாங்கிட்டு வாடா. டேய் காத்தியும் ஸ்வேதா வராங்கடா. சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். என்னடா போன விதத்தில் திரும்பி வராங்க? தெரியலையே. என்னடா மச்சான், என்னாச்சு? இல்லைடா, வீட்டுக்கு போயெல்லாம் முடிவு பண்ணிட்டோம்டா. என்னடா இப்போ போய் இப்படி? இல்லைடா, இந்த விஷயம் நியூஸை பேப்பர்லலாம் வந்துருச்சுன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. டேய், உங்கள் அப்பாடா. யோ கான்ஸ்டபிள், அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த லவர்ஸை வர சொல்லியா? ஒரு வார்த்தை எவ்வளவு போய் தப்பா பேசிருப்பானா? பொறுமையா இருங்க. இனி இவன் இந்த வீட்டுல இருந்தா நானே விஷத்தை வச்சு கொண்டு வெளியே போய் சொல். வெளியே போய் சொல்றேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மச்சான். என்ன எந்திரா, வெளியில போய் பிச்சை எடுத்தா உனக்கு புத்தி வரும். சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ளை ஓத்த பிள்ளைய போய் காலில் ஏத்திக்கிட்டு? அட இவன்லாம் சுயநலவாதி. நம்ம எக்கேடு கேட்டா என்னன்னு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான். சரி விடுங்க மாப்பிள்ள, அவனாவா செஞ்சிருப்பான். ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச்ச கேட்ட செஞ்சிருப்பாங்க. விடுங்க, பாத்துக்கிறோம். அண்ணா பேசாம இவனை மதுரை கூட்டிட்டு போயிடுங்க. இங்க இருக்கிற வரைக்கும் அந்த புள்ள பேச்சு கேட்டு ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு தான் இருப்பா. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கட்டும். அப்படி பண்ற மாப்பிள்ள கையை தூக்கி பிடி. பனிக்கூட உடஞ்சிச்சான். ஆப்ரேஷன் பண்ணா தான் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாராம். மாப்பிள்ள ஃபோன் பண்ணார். யாருக்கு அது பாவம் பண்ணலையே. இப்படி 2 அவசரம் ஒரே நேரத்தில். ஹலோ, சொல்லு ஜெய். ஓகே ஓகே. நாங்கள் ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகிடுவோம்டா. ஓகே. நத்திங் டு வரிடி. சீரியஸாக எதுவும் இல்லையா? புடிவாதமாக இருந்து சாதிச்சிட்டல்ல, பெரிய ஆள்றாணி. உன் இஷ்டப்படியே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறோம். எங்களுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு, அந்த பிள்ளைய வயிற்ற கழுவிட்டு வர சொல்லு. ஏன்னா கல்யாணத்துக்கு வர்ற பெரியவங்கள்ட்ட என் மருமக புள்ளத்தாச்சிக்காரி உங்கள் காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுப்பா. மாப்பிள்ள
என்னாச்சு சொல்லுங்க மாப்ள. பையனா ரொம்ப சந்தோஷம். பிறந்த நேரம் குறிச்சிக்கிட்டீங்களா? ஓ 11:10. கார்த்தி ஒக்காக்கு பையன் பிறந்திருக்கான், நீ மாமாவாயிட்ட. கூடிய சீக்கிரம் அப்பாவும் ஆயிடுவானே. என்ன மச்சி? நான் அப்பா வா ஸ்வேதா. சரிடா நாங்கள் வெளில வெயிட் பண்ணுறோம். என்ன இப்படி பண்ணுன? இவ்வளோ டென்ஷன் ஆயிட்ட தெரியுமா? எங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ரியலி? ஆமாம். இந்த வீக்கில் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய கழிச்சிருவோம். எதுக்கு? அதான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே. ஹே, இந்த மாதிரி லுக்கில் நீ கல்யாண மேடையில் வந்து உட்காந்தா என் சொந்தக்காரங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? அதுக்கு கழிச்சிரு. முடியாது. நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணதானே. இப்போ வேண்டாம். ஏன்? டேய், நீயும் நானும் சேரணும்னா இதுதான் நமக்கு எவிடன்ஸ். புரிஞ்சுக்க. அதான் அப்பா ஒத்துக்கிட்டார்ல. கலைச்சதுக்கு அப்புறம் மாற்றி பேசினார்னா? பேச மாட்டாரு. மாற்றி பேசினார்னா இதை தவிர வேற என்ன சொன்னாலும் செய்கிறேன். பிடிவாரம் பிடிக்காத ஸ்வேதா. உனக்காக சாகர வரைக்கும் போய் ஃபேமிலி கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். சாரிடா, இது மட்டும் என்னால் முடியாது. இந்தடா சூடாக இருக்கு, சால்ட் வேணா போட்டுக்கோ. ம் அம்மா கார்த்திக் நல்லா இருக்கான். ஒரு 2 மினிட்ஸ் பேசணுமா? சரி நீ, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். மாமாவும் கண்ண சித்தப்பாவும் வந்து 4 நாள் ஆச்சு. இப்படி அவங்க கூடி கூடி பேசுகிறத பார்த்தா எங்களை பிரிச்சுருவாங்கன்னு ரொம்ப பயமாக இருக்குமா. சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ்க்காகலாம் பார்த்தா லைஃப் வாழ முடியாதுமா. என் கல்யாணத்துக்கு நீங்கள் அப்பா அக்கா ஃபேமிலி மட்டும் இருந்தால் போதும். மற்றவங்களை பற்றிலாம் கவலை இல்லை. மற்றவங்களா? யாரா மற்றவங்க? உங்கள் அத்தையும் மாமாவும் இல்லைன்னா உங்கள் அப்பா வாத்தியாராக இருக்க முடியாது. இந்த மெட்ராஸ்க்கு நாங்கள் எப்படி வந்தோன்னு தெரியுமாடா உனக்கு? நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைடா. நம்மளை சுற்றி சொந்த பந்தங்களோடு வாழறதாண்டா வாழ்க்கை. நம்ம குடும்பம்னு மட்டும் வாழறது ஜெயிலு, அது தண்டனை. ஏய், உங்கள் அப்பா பயப்படுறது அசிங்கத்துக்கு தாண்டா. அந்த பொண்ணு கலைக்கலைன்னா உங்கள் அப்பா காம்ப்ரமைஸ் ஆகி கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு கனவு காணாது. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்கம்மா. அவள் என்னை அவ்வளோ லவ் பண்ணுறாம்மா. அவளை மாதிரி ஒருத்தர் திரும்ப என் லைஃப்பில் கிடைக்க மாட்டாமா. டேய், நாங்கள் உங்களை பிரிக்க நினைக்கலடா, கல்யாணம் பண்ணி வைக்க தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க ஃபேமிலி தான் அவள் கன்சீவாக இருக்கிறத எவிடன்ஸாக வச்சு மிரட்டுறாங்கடா. சரி, அவளுக்காக நீ இவ்வளோ பேசுறல்ல, அவள் உனக்கா உசுறு கொடுக்க வேண்டாம். வயத்தில் இருக்கிறது கலைக்க சொல்லு. சத்தியமாக நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஸ்வேதாவுடைய ரிப்போர்ட். செக் பண்ணி பார்த்ததுல கலைக்கிற ஸ்டேஜை தாண்டிட்டேன். 4 அதிகமாயிடுச்சு. நீ கலைச்சா என் உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லிட்டாங்கடா. பொய் சொல்லாத ஸ்வேதா. நான் எதுக்குடா பொய் சொல்லணும்? யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிற. சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறனா? என்ன சொன்ன? என் மேலே சந்தேகப்படுறியா? உனக்காக எவ்வளவு வலியை தாங்கிட்டு இருக்க தெரியுமா? இந்த மேட்டர் எங்க வீட்ல தெரியறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் பாத்ரூம்ல வாமிட் எடுத்தபடி தூங்கி இருக்க தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் இப்படி அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணது நிப்பாட்டு. என்னமோ நீ மட்டும் தான் கஷ்டப்படுறப்ப நாங்களாம் ஹாயா இருக்க மாதிரி பேசுகிற. வேற வழியில் ஸ்வேதா, இதை கலைச்சாதான் உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும். நான் வேணுமா வேணாமா நீ டிசைட் பண்ணிக்கோ. இதுக்கு முன்னெல்லாம் நீ நானும் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம். இப்போ நீயே டிசைட் பண்ணிட்டு ஆர்டர் போடுற. குட் குட். பட் ஒன் திங் கார்த்திக், நீ என்னை விட்டு போனாலையும் நான் உன்னை விட மாட்டேன். இது என் வயிற்றில் இருக்க வரைக்கும் என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிரிக்க முடியாது. பாய். ஸ்வேதா, ஸ்வேதா, ஏன் ஸ்வேதா இப்படி பிஹேவ் பண்ணுற? எங்கள் அம்மாட்ட அவ்வளோ நம்பிக்கை சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னேன் நீ கேட்பண்ணு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்வேதா. நீ வேணுங்கிறதா இவ்வளோ கெஞ்சுறேன். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் வேணும்னா இப்போவே வா, கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் ஃபேமிலி வேணாம், என் ஃபேமிலி வேணாம். நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்கிறத மட்டும் நாங்கள் தலையாட்டி கேட்கணும். ஆனால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அன்றைக்கி என்னமோ எனக்காக சாக கூட ரெடின்னு டைலாக்லாம் விட்ட. உனக்காக நான் சாவேன், உன் ஃபேமிலிக்காகலாம் சாக முடியாது. ஸ்வேதா நில்லு. நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட்டு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத கார்த்தி. ஸ்வேதா, உன்னோட இந்த பிடிவாதம் இது நீ நான் சந்திக்கிற கடைசி சந்திப்பாக கூட இருக்கலாம். யோசிச்சு சொல்லு. ரோட்டில் இப்படி சில்லியாக பிஹேவ் பண்ணாத, வழியை விடு.